வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னா எஸ்ஆர்பி டிஆர்பியினுடைய தமிழ் சிலபஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு தமிழ் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது முதல் டாப்பிக்கா கொடுத்துருக்காங்க. திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது நமக்கு 9th புக்ல வரக்கூடிய டாபிக். ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுலையுமே இருக்கு. ஸோ நமக்கு தமிழ் மொழியானது மிக பழமையான மொழி அப்படின்றத திராவிட மொழி குடும்பங்கள்ல தான் நமக்கு தமிழ் மொழியானது வருகிறது. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல சொன்னவர் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா குமரியிலப்பட்டர் சொல்லியிருப்பாரு. இந்த திராவிடம் என்ற சொல்லே தமிழ் மொழியிலிருந்து வந்தது தான் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா ஈராஸ் பாரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த திராவிடம் என்ற சொல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர்கள் சொல்லியிருப்பாரு. 1856 நமக்கு கால்டுவெல் அவர்கள் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. ஸோ இந்த திராவிட மொழி குடும்பத்துல தமிழ் மொழி எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்றதான் நம்ம இந்த டாபிக்ல கொடுத்துருக்காங்க. இதுதான் பாரதியார் சொல்லியிருப்பாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும் அப்படின்னும் என்று பிறந்தவள் என உணராத இயல்பலாம் எங்கள் தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் மாந்தன் தோன்றிய இடமே குமரி கண்டம் என்று சொல்லக்கூடிய லெமூரியா கண்டம் தான். அப்படி அந்த திராவிட மொழி குடும்பம் தான் நமக்கு முதல் டாபிக்கா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் இலக்கிய வரலாறுல சங்க காலம், சங்கம் மருவிய காலம், பல்லவர்கள் காலம், சோழர்கள் காலம் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ரொம்ப எளிமையான டாபிக்கா டிஎன்பிசியோட கம்பேர் பண்றப்ப ரொம்ப டெப்த் கிடையாது, ரொம்ப எளிமையான டாபிக் தான். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் இலக்கிய வரலாறுல சங்க காலம் என்பது நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா சங்க நூல்கள் என்று சொல்லக்கூடிய 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா சங்ககாலம். இதுதான் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைதான் 17 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியர்கள் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் சங்ககாலம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதுல முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்றலாம் நமக்கு வரும். இந்த முதல் சங்கம் அப்படின்றது நமக்கு மதுரையில நடந்திருக்கும். தென் மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. இடைச்சங்கம்ன்றது கபாடபுரத்தில் நடந்திருக்கும். அதே மாதிரி கடைச்சங்கம் என்று இன்றைய மதுரை என்று சொல்லக்கூடிய உத்திரை மதுரையில் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சங்கங்களின் அடிப்படையில நமக்கு கொடுத்துருக்கோம். மதுரையில 4வது தமிழ் சங்கம் நடைபெற்றது 1901 நமக்கு நடந்திருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா வள்ளல் பாண்டியருடைய மேற்பார்வையிலும் பாஸ்கர சேதுபதியில தலைமையிலையும் நடந்திருக்கும். இது மதுரையில் 4வது தமிழ் சங்கம். ஸோ இதுதான் அதுக்கு அடுத்த சிலபஸா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சங்கம் மருவிய காலம். ஸோ முன்னாடி 17 மேல்கணக்கு நூலை பார்த்தோம். இப்ப 17 கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றோம்? அதாவது பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் சங்க காலத்துல பாண்டியர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. அந்த பாண்டியர்களை வீழ்த்தி கலப்பரர்கள் ஆட்சி பண்ணுவாங்க. அவர்களை பற்றின எந்த தகவலும் கிடைக்காதனால அந்த கலப்பரர்கள் ஆட்சி செய்த காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இதனுடைய இன்னொரு பெயர் தான் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல தோன்றிய நூல்கள் பாத்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 11 நூல்கள் நீதி நூல்கள் அல்லது அறம் நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அறக்கருத்துகள் அல்லது நீதி கருத்துக்களை தர்றதுனாலதான் அது பேர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. திருக்குறளே இதுலதான் இருக்கு. இந்த 17 கீழ்கணக்குள்ளேயும் மிகப்பெரிய நூல் எதுனா திருக்குறள் தான். ஸோ அப்பேற்பட்ட இதுவே இதுலதான் இருக்கு. இன்னொன்னு சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இதே சங்கம் மருவிய காலத்தை சார்ந்ததுதான். இன்னொன்னு நமக்கு என்ன சொல்றாங்க, இந்த இருண்ட காலத்தை இன்னொன்னு எப்படி சொல்றாங்க, நமக்கு பாத்தீங்க அப்படின்னா சைனும் வைனும் செல்வாக்கு இழந்து சமண மதம் புத்த மதம் செல்வாக்கை பெற்ற காரணத்தினாலதான் இது பாத்தீங்க அப்படின்னா சங்கம் மருவிய காலம் அல்லது கலப்பரர் அல்லது இருண்ட காலம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இந்த சங்கம் மருவிய காலத்துல பெரும்பாலும் இப்ப நீங்க பழமொழி 400 இயற்றியவர் பாத்தீங்கன்னா சமண மதத்தை சார்ந்தவர் 3 அறையனார். அதே மாதிரி முதல்ல நாலடியாரை இயற்றியவர் பாத்தீங்கன்னா சமண முனிவர். அதே மாதிரி ஏழாதி சிறுவஞ்ச மூலத்தை இயற்றியவர்கள் சமண மதத்தை சார்ந்தவர்கள். ஏழாதி இயற்றிய கனிமேதாவியர், சிறுவஞ்ச மூலத்தை இயற்றிய காரியாசன், எல்லாருமே சமண மதத்தை சார்ந்தவன் தான். அப்போ 17 கீழ்களுக்கு உள்ள பெரும்பாலும் சமண மதத்தை சார்ந்த கருத்துக்களை தான் வலியுறுத்துறாங்க. ஸோ அதனாலதான் இது இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு பாத்தீங்கன்னா இதுலயே புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா சோழர்கள் காலத்துல வரும். சோழர்கள் காலமே பாத்தீங்கன்னா நமக்கு காப்பிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள்லாம் இங்க நமக்கு சிலப்பதிகாரத்துல வரும். ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் தெரியும் இல்லையா நமக்கு? சிலப்பதிகாரம் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி. அதே மாதிரி ஐஞ்சிருங்காப்பியங்களும் நமக்கு இருக்கு. சரிங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. இது சங்கம் மருவிய காலத்துல நம்ம வரக்கூடியது. அடுத்தாக இலக்கண நூல்கள்ல பேசிக்கா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அகத்தியம் அவர்களால் தமிழ்ல நமக்கு பாத்தீங்கன்னா 5 இலக்கணத்தையும் கூறும் நூலே அகத்தியம் தான். இயற்றிய ஒரு அகத்தியர். சொல்ல போனா 3 சங்கங்களையும் அரங்கேறிய நூல் அகத்தியம் தான். ஆனா அது நம்ம கைக்கு கிடைக்கல. அது அந்த அகத்தியருடைய 12 மாணாக்கர்கள் ஒருவர் தான் தொல்காப்பியர். அவரால் இயற்றப்பட்ட நூல் தான் தொல்காப்பியம். மிக பழமையான இலக்கண காப்பியம் தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. நீ தொல்காப்பியம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம
வந்து பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம் என்று சொல்லக்கூடிய தமிழர்களுடைய வாணிபத்தை பற்றி சொல்லக்கூடியது, கடல் கடந்து வாணிபம் செய்யறதை பற்றி, அதே மாதிரி திரைகளோடையும் திரவியமோடு என்று ஔவையார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சங்க காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி சதியின் உடன்கட்டை ஏறுதல் பற்றி தொல்காப்பியம் சொல்லுது, ஐம்பூதங்களை பற்றி சொல்கிறது, ஓரறி முதல் ஆறறி பற்றி சொல்லக்கூடியது, நடுக்கல் வணக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது. இதெல்லாமே நமக்கு அதே மாதிரி சங்க கால தமிழர்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை வாழ்ந்ததுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தொல்காப்பியம் எப்படி சொல்லணும்னா வடவேங்கடத்து தென்குமரியாயின் தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு நமக்கு வந்து தொல்காப்பியம் சொல்லுது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதனை தொடர்ந்து வரக்கூடியதான் நன்னூல். நன்னூலை ஏற்றிய ஒரு பவனித முனிவர் வந்து அவரு தான் ஏற்றிருப்பாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா நம்ம வந்து 2 பிரிவா பிரிச்சிருப்பாங்க, எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம், ஒவ்வொன்றிலையும் 5 பிரிவு இருக்கும். இதுவும் இலக்கண நூல்கள் தான். அடுத்ததாக தமிழ் புலவர்கள்ங்க, சில அவங்களே பர்டிகுலரா சிலபஸ்ல இந்தந்த புலவர்களை படிச்சா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வள்ளுவர், இளங்கோவடிகள், ஔவையார், கபிலர், நமக்கு வந்து நக்கீரர், காக்கைப்பாடினியார், இவங்க எல்லாருமே காளமேக புலவர், வேதநாயகம் பிள்ளை, இரட்டை புலவர்கள், பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, இவ்வளவுதான் நமக்கு வந்து சிலபஸே. அடுத்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் மீதி இருக்கக்கூடிய உவேசா, ராஜாஜி, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, இவங்க எல்லாருமே வருவாங்க இந்த தமிழர் தமிழ் தொண்டுகள்ல. அடுத்ததாக தற்கால இலக்கியம், இதுல நமக்கு வந்து சிறுகதை வருங்க. சிறுகதையும் நாடகங்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. சிறுகதையில இருந்து நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தாவே தெரியும், சிறுகதையில இருந்து ஒரு கேள்வியை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து திரைப்படத்தை பற்றிய செய்திகள். இவ்வளவுதான் நமக்கு வந்து சிலபஸ், தமிழ் சார்ந்த சிலபஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் காணலாம்.